ஹாய் ஃபோர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது ஸ்கேம் பண்ண விதம் அண்ட் நான் ஸ்கேம் ஆன விதம் என்னால் ஒருத்தர் 2-3 பேரோட ஸ்கேம் ஆச்சு. அதோட ரீசன் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த ஸ்கேம் பற்றி. ஓகே, அண்ட் இது நடந்தது ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆனது எப்போனா 2020 பிஃபோர் லாக்டவுன் கைண்ட் ஆஃப். ஓகேவா? என்னாச்சுன்னா ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் ஃபைனான்ஷியலி அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகலில் இருந்தோம். எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு காசு அண்ட் கொஞ்சம் கடன் ஆகிடுச்சு வீட்டில். ஸோ அப்போது என் தம்பி அப்போது என்ன பண்ணால் அவனுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிடச்சிச்சு. அங்கே 1000 ருபீஸ் மெயின்டைன் பண்ணால் அவனுக்கு 300 ருபீஸ் 500 ருபீஸ் கிடச்சிச்சு. ஓகேவா? 300-500ல் அவனுக்கு ஓகே நல்லா நம்பிக்கை வந்துடுச்சு, நல்லா காசு வருதுன்னு. அப்போ அவன் என்ன பண்ணால் கொஞ்சம் டைமில் அவன் சொன்னாங்க 5000 நெக்ஸ்ட் நீ பண்ணணும். 5000 இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா நாங்கள் ப்ரீமியம் ஆகிறோம். 1000 ருபீஸ் ஒரு டெமோக்காக தான் வச்சுருந்தோம். 5000 இப்போது ப்ரீமியம் ஆக்கிட்டோம். 5000 போட்டால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது ஃப்ளக்சுவேஷனில் நீங்கள் பார்ட் ஆக முடியும்ட்டு. ஸோ அவன் என்ன பண்ணால் அதே மாதிரி 5000 எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தான். அப்போ அவனுக்கு 500, 600, 800 அந்த மாதிரி 10 வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வீக் 2 வீக் அப்புறம் என்னாச்சு, அது 10,000 மினிமம் வைக்கணும், இல்லைன்னா இது உங்களுக்கு பந்தாயிடும், நீங்கள் விட்ரா பண்ணின்னு போயிடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் சரி 10,000 மெயின்டைன் பண்ணால். அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் சொன்னாங்க இன்னும் நீங்கள் 2-3 பேர் ஆட் பண்ணுவன்ட்டு. ஸோ அப்போது அந்த சுச்சுவேஷன் அந்த டைமில் தான் அவன் எனக்கு சஜஸ்ட் பண்ணான், அண்ணா இது மாதிரி இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் எனக்கு இப்போது வரைக்கும் நான் 1000-2000 அப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ மினிமம் 10,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 10,000ல் இப்போது எனக்கு ஒரு நாளைக்கு 1000லேருந்து 5,000 வரைக்கும் ரிட்டர்ன் வருது. அது ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பற்றி இருக்குன்ட்டு. ஸோ என்னாச்சு, சரி நானும் அப்போது என்னாச்சு, அப்போ தான் அக்டோபர் மாதம். ஓகே, அப்போ தான் நான் கொஞ்சம் நல்லா அந்த அக்டோபர் மாதம் ஓட்டி பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணது. ஆக்சுவலாக பார்க்க போனால் எங்களது ஒர்க் அக்டோபர் மாதம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் அப்போ தான் ஓட்டி அடிக்க முடியும். ஓட்டி அடிக்கிறப்போ கொஞ்சம் நல்லா ஒரு 10,000 கிட்ட ஓட்டி காசு வரும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே கொஞ்சம் வீட்டு செலவு இல்லாமல் இந்த காசு தானே, இது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லதுன்ட்டு நான் அதில் சரி அவன் சொல்கிறானே, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவனை நம்பி நானும் போனேன். அப்புறம் என்னாச்சு, அங்கே போனால் என்ன ஆகும், நம்ம 8:30 to 1:30 அப்படி 1:30 to 1:30 to 3:30 அப்படி ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த டைம் நம்ம காட்டணும் அவனுக்கு இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவன் நம்மளுக்கு ஜிபே பண்ணுவான். ஓகே, இவ்வளோ உனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா இது உன்னோட கமிஷன்ட்டு 1500 இல்லை 300 இல்லை 700 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட், டெய்லி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஜிபே பண்ணுவாங்க. நம்ம ஒரு நம்பருக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஆப் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது பேர் டேபெட். ஓகே, அண்ட் அதில் ரெண்டு அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஒன்று நம்ம காசு போட்டு அதில் காட்டுறது, இன்னொன்று ஃப்ளக்சுவேஷன் அக்கௌண்ட். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷனில் நம்ம அதில் காசு போட்டது இங்கே காட்டும். ஓகே, நான் முடிஞ்சால் எனக்காவது அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். மேபி என்கிட்ட இருக்கும், ஆனால் ரொம்ப தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னாகும், இந்த பக்கம் நம்ம ஷேர்ஸ் மாதிரி நம்ம கட்டியிருக்க காசு அப்படி அங்கே மேலே காட்டும், எனக்கு கீழே ஃப்ளக்சுவேஷன் காட்டும் அமௌண்ட்ஸை. இது ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும், அதுலேருந்து மைனஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அது எப்படி ஆகும்னா, இப்போ தான் மெயின்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் லாகின் பண்ணோன்னா 10,000 நம்ம அதில் போட்டு வச்சுருப்போம்னா 10,000 மைனஸ் ஆகிட்டு இருக்கும். 2,000 மைனஸ், 3,000 மைனஸ், 4,000 மைனஸ், 6,000 மைனஸ், 7,000 மைனஸ், அப்படி 7,000 ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட் 10,000லேருந்து 13,000 ஒரு 10,000லேருந்து 12,000 அப்படி மாறிடும். ஓகேவா? அண்ட் அந்த 12,000 நம்ம காசாக இருக்கும். ஸோ இப்போ என்னாச்சுன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு ஹேபிட் வச்சுட்டாங்க. ஓகே, ப்ராஃபிட் வருது. ஸோ எஸ், இது அப்போது அந்த 2,000 நம்ம விட்ரா பண்ணிக்கலாம், அந்த 12,000 நம்ம விட்ரா பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே இதுலேருந்து காசு வருது. ஏன்னா அந்த டைம் ரொம்ப தேவையாக இருந்துச்சு. சரி நான் என்ன வச்சேன், ஓகே 10,000 மட்டும் வச்சுன்னு இருப்போம், நம்ம காசு போட்ட காசு எடுத்துடலாம் அன்ற மைண்ட் செட்டில் நான் டெய்லி 1,000 ருபீஸ் எடுத்துன்னு இருந்தேன். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக 1 வீக் ஒரு 10 days ஆகிருக்கும். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் 2 பேரை ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 பேரை ஆட் பண்ணால் தான் நீங்கள் இந்த இதில் ஃப்யூச்சராக இருக்க முடியும், இல்லைன்னா இல்லை.
இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே டெய்லி 1000-2000 ருபீஸ் வருது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணும். அண்ட் இதோட மெயின் கேம் என்ன தெரியுமா, 10,000க்கு மேலே இப்போ இன்கேஸ் இன்னைக்கு ஃப்ளக்சுவேஷன் 7,000 வரைக்கும் இருக்குது. அண்ட் 7,000 வரைக்கும் இருந்தப்போ என்கிட்ட காசு 10,000 இருக்குன்னா 3,000 இருந்தால் அந்த கேமில் நான் இருக்கேன். இன்கேஸ் என் அக்கௌண்ட்டில் 7,000 மட்டும்தான் இருக்குது அண்ட் அந்த ஃப்ளக்சுவேஷன் 7,500 கிட்ட போயிடுச்சு, என் அக்கௌண்ட்டில் இப்போ மைனஸ் மணி இல்லை, 0 ஆகிடுச்சுன்னா நான் கேம்லேருந்து அவுட். ஓகே, அந்த கேம்லேருந்து அவுட் ஆகிட்டேன்னா எனக்கு ரிட்டர்ன் காசு வராது, அது கதம், அவ்வளோதான் கேம். ஸோ நான் மினிமம் அவ்வளோ காசு எடுக்கவே இல்லையா, 10 மினிமம் வச்சுன்னு சொன்னாங்க. நான் 10 வச்சுன்னு தான் இருந்தேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க 2 அக்கௌண்ட் ஆட் பண்ணி ஆகணும்ன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அப்போது என்கிட்ட இருந்தது OnePlus 5 ஃபோனு. அந்த ஃபோனில் நான் அந்த டுவல் யூஸர் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி டுவல் யூஸர் பண்ணி செகண்ட் யூஸரில் அதில் ஆட் பண்ணி என்னோட இன்னொரு நம்பர் வச்சு ஆட் பண்ணி அதில் 10,000 இதுலேருந்து எடுத்தால 1,000 ரூபா, அந்த 1,000 ரூபாய் அந்த 10,000 எடுத்து அதில் திரும்பி போட்டேன். ஸோ 1,000 ரூபாய் நான் போட்டேன், 10,000 ரூபாய் நான் போட்டேன். அந்த 10,000லேருந்து 10,000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணேன். அந்த 10,000 ரூபாய் இப்போ நான் இன்னொரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னொரு அக்கௌண்ட்டில். ஸோ இதுக்கப்புறம் நான் அவங்க சொன்னாங்க இன்னொருத்தர் ஆட் பண்ணலன்னா பின்ன அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன் காசு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்னொருத்தர் சீக்கிரமாக ஆட் பண்ணுங்கட்டு. இப்போ எனக்கு என்ன, யார் ஆட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன சொல்கிறது, இது ஒரிஜினலாக இது நம்ப முடியாதுன்ற ஒரு டவுட்டு. செகண்ட் விஷயம், யார்கிட்ட சொல்லி அவங்க இது பண்ணலன்னா எப்படி ஆகிடும்ன்ற ஒரு, யார்கிட்ட சொல்லி அவங்களது லாஸ் ஆகிடுச்சு இல்லை நம்மளது லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் பேர் கராப் ஆகிடும்ன்ற ஒரு யோசனையில் நான் என்ன பண்ணேன், சரி என் ஒய்ஃப்க்கு சொன்னேன். ஒய்ஃப் வந்து லைக் அப்போலேருந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட சொன்னேன், ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி இங்கே காசு வருதுமா, இது மாதிரி வருது பண்ணலாமான்ட்டு. அவங்க சொன்னாங்க இப்போது ரிஸ்க் எடுக்காத, எனக்கு தேவையில்லாமல் நம்பாத. பட் சரி நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். சரியா, மினிமம் 10,000 மெயின்டைன் பண்ணணும். இப்போது எங்களுக்கு 3 அக்கௌண்ட் இருக்குது. 3 அக்கௌண்ட்லேருந்து நாளைக்கு 6,000 அப்படி வந்து இருக்குது. இப்போ 3 அக்கௌண்ட்லேருந்து 2,000 ஆள் அக்கௌண்ட் வச்சு நான் 6,000 ஆயிடுச்சு. ஸோ என் ஒய்ஃப் போட்ட காசும் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போது எங்களுக்கு டெய்லி 1,000, 2,000, 1,500 அப்படி வந்து நிற்கு 3 அக்கௌண்ட்லையும். ஸோ நாங்கள் விட்ரோ அந்த காசு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போது மினிமம் 20,000 போட்டுருக்கணும். இப்போ தான் இந்த ஃப்ளக்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் உங்கள் காசை பாதுகாக்கணுன்னா அந்த அமௌண்ட் வச்சுருக்கணும்ன்ற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணேன்னு தெரியாமல் நிற்கிறப்ப தான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, ஹேவ் அ குட் டே கைஸ், பை பாய்.